Hello students, இன்னைக்கு நம்ம coordinate geometry exercise 5.4ல இருக்க problems பார்க்க போறோம். அதுல first sum என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the slope of the following straight lines 5y minus 3 is equal to 0 ன்னு கேட்டிருக்காங்க. So first one வந்து question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 5y minus 3 is equal to 0. So இப்போ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் போனீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எதுவுமே இல்லை, எக்ஸ் டேர்ம் எதுவுமே இல்லை. சரியா? அப்போது நம்ம எக்ஸ் டேர்ம் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்னா ஜீரோன்னு போட்டுப்போம். ஓகே, ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 0 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? ப்ளஸ் 5. ஸோ 5. அப்போது 0 பை எனி நம்பர் இஸ் 0. ஸோ இதுதான் என்னோட ஸ்லோப். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 7x minus 3 by 17 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் அதே ஃபார்முலா தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. divided by y ஓட டேர்மே இங்கே இல்லை. அப்போது it is understood that you have என்ன எடுத்துக்கணும்னா 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து 0. அப்போது minus 7 divided by 0. Any number divided by 0 is undefined. The value is undefined. It is not defined. இப்போ செகண்ட் சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா find the slope of the line which is parallel to y is equal to 0.7x minus 11 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் parallel to y is equal to 0.7x minus 11 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த ப்ளஸ் ஒய் இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஒய் ஆகிடும். ஸோ அப்போ என்னோட ஈக்குவேஷன் 0.7x minus y minus 11 is equal to 0. ஸோ இந்த ப்ளஸ் ஒய் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0.7 பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே சைனோட எடுத்துக்கணும் -1. ஸோ இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 0.7 டிவைடட் பை 1 இஸ் 0.7. ஸோ இது ஸ்லோப்பு. அவங்க நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? parallel to y is equal to 0.7x minus 11. ஸோ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா parallel ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். parallel slope is the slope itself. ஸோ parallel slope வந்து உன்னோட ஸ்லோப் நீ என்ன கண்டுபிடிச்சியோ அதே தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. செக் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் parallel ஆர் perpendicular. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அது parallel-ஆ பெர்பெண்டிகுலரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்து x by 3 ப்ளஸ் y by 4 ப்ளஸ் 1 by 7 is equal to 0. ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 by 3 into x plus 1 by 4 into y plus 1 by 7 is equal to 0. So equation கொடுத்துட்டா slope ஓட form minus coefficient of x divided by coefficient of y. So இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? coefficient of x கண்டுபிடிக்க போறீங்க. மைனஸ் சைன் இருக்கு. coefficient of x வந்து என்னது? 1 by 3 divided by coefficient of y வந்து 1 by 4. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? -1/3 டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எழுதுவீங்க. ஸோ 1/4 வந்து
4 by 1 ஆயிடும். So அப்போ minus 1 into 4 minus 4 by 3. So இது m1 ன்னு எடுத்துக்கோங்க. m1 வந்து minus 4 by 3. அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா equation of straight line என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x by 3 plus y by 2 plus 1 by 10 is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 2 by 3 x plus 1 by 2 y plus 1 by 10 is equal to 0 நீங்க எழுதிக்கலாம். ஓகேயா? So again உங்களோட formula என்னது? slope கண்டுபிடிக்கிறதுக்கு slope is equal to minus coefficient of x by coefficient of y. So minus coefficient of x என்னது? 2 by 3 divided by coefficient of y வந்து 1 by 2. So அப்போ minus 2 by 3 denominator and numerator எடுத்துட்டு போகும்போது reciprocal எழுதுவீங்க. So அப்போ 1 by 2 become 2 by 1. So அப்போ minus into plus minus 2 2s are 4 divided by 3 1s are 3. So இது வந்து m2 ஓட value. So இப்போ m1 உம் m2 உம் ஈக்குவலா இருக்கு. m1 உம் minus 4 by 3 m2 உம் minus 4 by 3. So m1 is equal to m2. Therefore, the given lines are parallel. Third la second subdivision 5x plus 23y plus 14 is equal to 0. So straight line கொடுத்துட்டாங்க. Formula slope க்கு slope is equal to minus coefficient of x by coefficient of y. So x ஓட coefficient வந்து 5. Already இங்க minus இருக்கு, minus போட்டுக்கோங்க. x ஓட coefficient 5 divided by coefficient of y. y ஓட coefficient வந்து 23. So இதை m1 ன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 23x minus 5y plus 9 is equal to 0. அதே ஃபார்ம் தான் யூஸ் பண்ணனும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது m1 எடுத்துக்கிட்டீங்க, இதை m2 ன்னு எடுத்துக்கோங்க. m2 is equal to minus coefficient of x வந்து 23 divided by coefficient of y வந்து minus 5. minus minus cancel பண்ணுங்க. So அப்போ என்னோட m2 value 23 by 5 ன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம செக் பண்ண போறோம். parallel perpendicular ஆன parallelனா m1 ஓட வேல்யூவும் m2 ஓட வேல்யூவும் சேமா இருக்கணும். இது ரெண்டும் சேமா இல்ல. So அடுத்த கண்டிஷன் perpendicularக்கு போங்க. அதுல m1 ஐயும் m2 ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்து ஈக்குவல் டு -1 வருதான்றதை நீங்க செக் பண்ணணும். So m1 வந்து minus 5 by 23, m2 வந்து 23 by 5. So 23 23 cancel பண்ணுங்க, 5 5 cancel பண்ணுங்க, which is equal to -1. So அப்போ நீங்க m1 ஐயும் m2 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 கிடைச்சிருச்சு. Therefore, the given lines are perpendicular. Exercise 5.4 fourth sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, if the straight lines 12y is equal to minus of p plus 3 into x plus 12. அடுத்தது இன்னொரு லைன் கொடுத்திருக்காங்க 12x minus 7y is equal to 16 or perpendicular. So இந்த ரெண்டு லைனும் perpendicularனு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே perpendicular-ஆ இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு perpendicular-ஆ இருக்கு. So உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா p வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. So first இந்த லைன் எடுத்துக்கோங்க. 12y is equal to minus of
p plus 3x plus 12. So இந்த plus 12y இந்த side வந்ததுனா minus 12y ஆகும். இப்போ minus of p plus 3x plus இந்த side வந்ததுனா minus 12y plus 12 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இதை இப்படி எழுதிக்கோங்க. minus of p plus 3 into x minus 12y plus 12 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? minus coefficient of x by coefficient of y. ஸோ இதை m1 எடுத்துக்கோங்க. minus ஆல்ரெடி இந்த மைனஸ் இருக்கு. coefficient of x என்னது? minus of. ஸோ bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மைனஸ் நம்பர்ஸ் ஏதாவது இருந்தால் bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ minus of p plus 3 divided by coefficient of y என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா minus 12 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா minus of p plus 3 divided by 12. ஸோ இது m1 ஓட வேல்யூ. அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12x minus 7y is equal to 16. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 12x minus 7y plus 16 இந்த சைடு வந்ததுன்னா minus 16 is equal to 0. ஸோ அகைன் எதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? அதை m2ன்னு எடுத்துக்கோங்க. minus coefficient of x வந்து 12 divided by coefficient of y minus 7. minus minus cancel பண்ணுங்க. ஸோ 12 by 7. ஸோ பெர்பெண்டிகுலர்னு அங்கேயே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ பெர்பெண்டிகுலரோட கண்டிஷன் என்னன்னா m1 into m2 is equal to minus 1. ஓகேயா? ஸோ m1 வந்து minus of p plus 3 divided by 12 into m2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 by 7 is equal to minus 1. ஸோ 12 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா minus of p plus 3 divided by 7 is equal to minus 1 கிடைக்கும். ஸோ இந்த மைனஸையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ p plus 3 is equal to division இந்த சைட் போகும்போது multiplication ஆகும். ஸோ 1 into 7 is 7. அப்போ p ஓட வேல்யூ 7 plus 3 இந்த சைட் வந்ததுன்னா minus 3. ஸோ அப்போ உங்களோட p வேல்யூ is equal to 4. ஃபிஃப்த் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the equation of the straight line passing through the point. ஸோ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. பாயிண்ட் வந்து p minus 5, 2 கொடுத்துருக்காங்க. and parallel to the line joining the points. ஸோ இந்த பாயிண்ட் வந்து parallel to q வந்து 3, -2 கொடுத்துருக்காங்க. r வந்து -5, 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ find the equation of the straight line passing through the point -5, 2 and parallel to the line joining the points q 3, -2 r வந்து -5, 4 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ பாயிண்ட் அங்கேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இப்போ எப்படி ஸ்லோப் நம்ம கண்டுபிடிப்போம்? இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸோ q பாயிண்ட் 3, -2 r பாயிண்ட் -5, 4. ஸோ x1 y1 x2 y2 ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. So it is equal to y2 வந்து 4 minus of y1 வந்து -2 divided by x2 வந்து -5 x1 வந்து -3. So 4 minus into minus is +2 by -5 -3 is -8. So 4 plus 2 is 6 by -8. 2 tables இது 3 times, இது 4 times. So it is equal to -3 by 4. So இப்போ உங்களோட slope வந்து -3 by 4.
அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பேரலல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். பேரலல் ஸ்லோப் என்னது, என்ன ஸ்லோப் கிடச்சிருக்கோ அதுதான் பேரலல் ஸ்லோப். ஏன்னா எல்லா லைனுக்கும் ஸ்லோப்பு பேரலாக இருந்ததுன்னா அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பேரலல் ஸ்லோப் வந்து -3/4. ஸோ பேரலல் ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுதான் m is equal to -3/4. உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் வந்து P -5,2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை x1 y1ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்லோப் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் என்னது, ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். Slope point form is y minus y1 is equal to m into x minus x1. So y minus y1 வந்து 2 is equal to m வந்து -3/4 into x minus x1 வந்து -5. So இங்க டிவிஷனாக இருக்கிறது இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகே, ஸோ 4 into y minus 2 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போகும். -3 into x minus into minus வந்து +5. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into y is 4y plus into minus minus 4 2s are 8 is equal to -3 into x minus 3x minus 3 into 5 minus 15. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ 4y minus 8 மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் இந்த சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ உங்களோட ஈக்குவேஷன் வந்து 3x plus 4y 15 minus 8 is plus 7 is equal to 0. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இந்த ப்ராப்ளம்ஸோட நோட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.